பிக் பாஸ் வீட்டில் சோப்பு தீர்ந்துருச்சான். தமிழ்நாட்டிலே சோப்பு இல்லையா அந்த அளவுக்கு போட்டு ரயனை விளக்குன்னு விளக்கியிருக்காரு. என்னன்னு பார்ப்போம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 99 சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிக் பாஸில் நேற்று நடந்த அந்த டாஸ்க்லேருந்து இன்ன வரைக்கும் அந்த 2 பேத்துக்குள்ள அந்த ஈகோ ஸ்டார்ட் ஆகி இன்னும் முடியல. 4 பேர் ஜாக்லின், மஞ்சேரி அண்ட் தென் ராயன், முத்துக்குமார், இவங்க 4 பேருக்கும் எப்பப்பா பிக் பாஸ் வீட்டில் சோப்பு கரையிற அளவுக்கு விளக்குன்னு விளக்குறாங்க. அந்த இன்சிடெண்ட்டை பற்றி இவருக்கும் மிஸ்டர் ரயனுக்கும் மிஸ்டர் முத்துக்குமரனுக்கும் ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு. இதில் குளிர்காயருங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் மஞ்சேரியும் மிஸ் ஜாக்லினும் தான். 2 பேரும் தான் நல்லா குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. இதில் 2 பேர்த்துக்கு தீ மூட்டி விட்டு அப்புறம் முத்துக்குமாரை பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது மற்றவங்கள கேலி பண்ணுறாரு, மற்றவங்கள விமர்சிக்கிறாரு, அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, மற்றவங்கள எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு வந்து யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவர் வந்து குத்தமாக்கிறாரு. அதாவது ஆமாம், மற்றவங்க யாராவது இவரை பண்ணாங்கன்னா அது பெரிய இஷ்யூ ஆக்குறாரு மிஸ்டர் முத்துக்குமார். நிறையா இது இருக்குது. ஏன்னா மிஸ்டர் முத்துக்குமரனுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. உண்மையாக ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 100 மார்க் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து டீச்சர் வந்து அடுத்த டெஸ்ட்டில் வந்து சரி 100 மார்க் இருக்கிறவன் தானே அப்படியே கண்மூடி திருத்திட்டாங்கன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் வந்து கண்மூடித்தனமாக நீங்கள் வந்து முத்துக்குமாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். சீரியஸாக சொல்ல போனால் ஆனால் முத்துக்குமார் தான் கப்படிப்பார் எப்படி பார்த்தாலும். ஏன்னா மிஸ்டர் தீபக் வந்து சப்போர்ட் பண்ணுறேன், நான் ஃபைனலுக்கு வருவீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதே மாதிரி மிஸ்டர் தீபக் வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டில் இருக்காப்புல. ஸோ நிறைய நிறைய பண்ணுறாப்புல மிஸ்டர் முத்துக்குமரன். அதை வந்து ரயன் வந்து வெளியே காட்டிட்டாப்புல. ஸோ ஆனால் என்ன ரொம்ப விளக்குன்னு விளக்குறாரு. அப்புறம் மிஸ் ஜாக்லின் உண்மையை சொல்ல போனால் அவங்க செம்ம கேமர். உண்மையை சொல்ல போனால் செம்ம கேமர். யார் என்ன பண்ணாலும் சரி பக்கத்தில் போயிட்டு நான் வந்து அங்கே இருக்கேன்டா கொஞ்சம் அப்பப்போ வந்து யாருக்கு எப்படி வந்து இது பண்ணோம் தான் அந்த தீயை மூடிட்டு குளிர் காயுறதுன்னா அது மிஸ் ஜாக்லினும் மிஸ்ஸஸ் மஞ்சேரி தான், 2 பேரும் தான். மிஸ் மஞ்சேரி வந்து டாப் ஃபைட்லாம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், சீரியஸாக சொல்லப்போனால். அப்புறம் அப்புறம் வேறு யார் மிஸ்டர் அருண், மிஸ்டர் விஷால்லாம் நேற்று கேம் சூப்பராக அந்த ஹோம் டாஸ் கேம்லலாம் செம்ம சூப்பராக விளையாண்டுருந்தார். மிஸ்டர் ராணுவும் சரி தண்ணி குடிக்கிற டாஸ்க்கே நல்லா விளையாண்டுருந்தாங்க, நல்லா ட்ரை பண்ணியிருந்தாங்க. சூப்பர் தான் உண்மையை சொல்லப்போனால். அப்புறம் டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க் லீடிங் யாரில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் 5 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. இப்போது ஆமாம், இப்போ வந்து மிஸ் ஜாக்லின் 5 பாயிண்ட்ஸ், மிஸ்டர் அருண் 3 பாயிண்ட்ஸ், மிஸ் பவித்ரா 3 பாயிண்ட்ஸ், மிஸ்டர் விஷால் 6 பாயிண்ட்ஸ், மிஸ்ஸஸ் மஞ்சேரி 5 பாயிண்ட்ஸ், மிஸ்டர் ராணோ 4 பாயிண்ட்ஸ், மிஸ்டர் ரயான் 8 பாயிண்ட்ஸ், தீபக் 5 பாயிண்ட்ஸ், முத்து 6 பாயிண்ட்ஸ், சௌந்தர்யா 4 பாயிண்ட்ஸ். இதில் லீடிங்கில் யார் இருக்குதுன்னா முத்து அண்டு முத்து அண்ட் ரயான் தான், 2 பேர் தான் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. 99 சப்ஸ்கிரைபருக்கு முதல் நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்.